கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா? சொல்லு குக்கர கொக்கோ, சொல்லு குக்கர கொக்கோ. என்னடி சின்ன பொண்ணு, இப்பதான் தவண்டு பழவரியா? எப்படி என்னடி குந்தாணி கோழி, நீ மேலதான் இருக்கியா? உன்னை தாண்டி தேடி வந்தேன். என்னடி சொல்ற? என்ன தேடி வந்தியா? எனக்கு உனக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் உன் முட்டைக்கு எனக்கு நிறைய சம்மந்தம் இருக்குடி. அட களவாணி, முட்டை களவாங்க வந்தவளா நீயே? பின்ன உனக்கு முட்டை போடுறதுக்கா வந்தேன். அடியே வேணாண்டி வேணாம், நான் இந்த முட்டையெல்லாம் எங்க ஓனர் அம்மாக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டி. டெய்லி ஓனருக்கு தானே கொடுக்குற, ஒரு நாள் எனக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போற? நான் வேணா உனக்கு டைரி மில்க் சாக்லேட் வாங்கி தரேன்டி. அடியே விளங்காதவளே, என்ன மாதிரி கோழிக்கெல்லாம் இந்த சாக்லேட் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாது தெரியுமா? பின்ன எதை கொடுத்தா உன் முட்டையில எனக்கு தருவ? அடியே நீ பாட்டுல அடிக்கடி வந்து என் முட்டையை ஆட்டையை போட்டு போயிடுற. என் ஓனர் அம்மா எனக்கு முட்டையே போட தெரியாதுன்னு சொல்லி என்ன விக்கலாமா இல்ல குழம்பு வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்கடி. அது உன் பிரச்சனை, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஓஹோ, அது ஏன் பிரச்சனையா? ஐயோ பாமேன்னு முட்டை ஆட்டை போடுறேன்னு விட்டே தப்பா போச்சு. இன்னைக்கு மட்டும் என் முட்டை மேல கைய வச்ச கையெல்லாம் கொத்தி விடுவேன் டீ, கையெல்லாம் கொத்தி விடுவேன். ஆமா, அப்படியே நீ கொத்திட்டாலும் பாம்பு கொட்டினாலும் எனக்கு எதுவும் பண்ணாது. உன்ன மாதிரி குட்டி குட்டி கோழி கொத்தியில எனக்கு என்னடி பண்ணும்? ஐயா களவாண்டு மரத்து போன கையா இது. தெரிஞ்சா சரி. வேணாம் டீ வேணாம் சொன்னா கேளு, எங்க கத்தி கத்தி எங்க ஓனரமா கூப்பிட்டுருவேன். அடியே நீ என்னதான் கத்தி கூப்பிட்டாலும் உன் ஓனரமா இப்ப வரவே மாட்டா. அவ பக்கத்து தெருல நடக்கிற புருஷ பொண்டாட்டி சண்டையை வேடிக்கை பார்க்க போயிருக்கா. சே, என் ஓனரமாக்கு புத்தியே இல்ல. கோழியை வளர்க்குறமே காவலுக்கு இருக்கணும் தெரியுதா? எவ வீட்டுல எவ சண்டை போட்டா நமக்கு என்னன்னு வீட்டுல இருக்காம வீதி வீதியா டெய்லி சண்டை பார்க்க போயிடுறா. இதான் ஜாக்குன்னு நீ ஆட்டையை போட வந்துடுற. சரி சரி, ஒழுங்கு மரியாதையா கூட்ட விட்டு எந்திரடி, முட்டையை தூக்கிறேன். முட்டையில கைய வச்சா நடக்கிறதே வேறடி, ஒழுங்கு மரியாதை ஓடிடுடி. நான் இதுவரைக்கும் முன் வச்ச கால பின் வச்சதே இல்லடி. அடியே நீ முன்ன வையி காலை பின்ன வையி, இல்ல ஒடிச்சு அடுப்புனால வையி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடி. முடியாதடியே முடியாதடியே. விட மாட்டேன்டி, நான் விட மாட்டேன்டி. இந்த பொண்ணு சொன்னா கேளு, தொடாதடி தொடாத. கொத்த நாள் விட மாட்டேன்டி. அடியே வெக்கங்கிட்டவளே, ஏன் முட்டையை போட்டு விக்கிறியே? உனக்கு அறிவு இருக்கா? வேணா நீயே ஒரு முட்டையை போட்டு வித்துக்க. என்ன என்னால முட்டை வாங்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் போதே டெய்லி 2 முட்டை வாங்குற வெடி. ஒன்னு சத்துணவுல, ஒன்னு பேப்பர்ல. ஐயோ என் முட்டையை தூக்குறாளே. பரவாயில்ல, ஓ ஓனருக்கு நல்லாதான் முட்டை போட்டு கொடுக்குற நீ. எங்கடி நான் போடுற முட்டையை டெய்லி நீ தானே ஆட்டையை போட்டு போற? என் ஓனரம்மா எங்க திங்கிறா? சரி, நாளைக்கு இதே டேத்துக்கு முட்டை போட்டு வச்சிருக்கே வரேன். எங்க நாளைக்கு முட்டை போடுறதுக்கு நான் உயிரோட இருக்கணும், இல்ல என்ன வெட்டி குழம்பு வச்சிடறாளா? யாரு கண்டா? கோழி முட்டையோட கோழி குழம்பு நல்ல ருசியா தான் இருக்கும். இரு ஒரு நாளே எங்க ஓனரம்மாட்ட சொல்லி இந்த கோழி பண்ணையில கேமரா மாட்ட சொல்றேன்டி. சொல்லு, நீ கேமரா மாட்ட சொன்னா முதல்ல நான் களவாங்கிறது முட்டையா இருக்காதுடி, அந்த கேமராவா தான் இருக்கும். இதுக்கு ஏண்டி வெள்ளையும் தொல்லையமா தெரியணும்? விளங்காதவளே, என் பொழப்பே தாண்டி போக்கத்தவளே. இந்த கடை வீதி சும்மா கல்லகம் சின்ன பொண்ணே, நான் கடைய வச்சா இந்த பஸ் ஸ்டாண்டே சும்மா பள்ளக்கம். பக்குவமா நான் பிசினஸ் பண்ணா அட காசை எல்லாம் இங்க கொண்டு வாங்க, என் கடையில் நீங்க அட வாங்கி போங்க. இந்த கடை வீதி சும்மா கல்லகம் சின்ன பொண்ணே, நான் கடைய வச்சா இந்த பஸ் ஸ்டாண்டே எட பள்ளக்கம். நான் பக்குவமா அட பிசினஸ் பண்ணா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் இங்க லாலிபப் சாப்பிட ஓடி வாங்க. லாலிபப்பு போல் இருக்கும் மனசு, வாங்கி நீங்க தின்னு பாருங்க, நிறைஞ்சிரும் உங்க வயிறு. என்ன சின்ன பொண்ணு ஆண்டி, இன்னைக்கு மார்க்கெட்ல கடை வச்சிட்டீங்க போல. வாடா அரக்கரண்டி, என்ன பண்ற? எங்க அம்மா ஏதாவது மார்க்கெட்ல போய் சூடா திங்கிறதுக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு, அதான் வாங்கலாம்னு வந்தேன். ஆஹா, இன்னைக்கு அரக்கரண்டி அமைக்க போட்டுற வேண்டியதான். வா அரக்கரண்டியா வா, இங்க வந்து பாரு, லாலிபப் வாங்கிக்கடா. லாலிபப் எங்க அம்மாக்கு லாலிபப்லாம் பிடிக்காது, எனக்கும் லாலிபப் பிடிக்காது. சூடா சுவையா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏய், லாலிபப்னா சாதாரண லாலிபப் இல்லடா, இது எக் லாலிபப். என்னது எக்ல லாலிபப்பா? இதுவரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லையே. ஆமா, அப்படியே நீ இங்கிலாந்து இளவரசன் பாரு, எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கேன். வாங்கி சாப்பிடுறா, வைப்ரேஷன் பண்ண. என்னது இது எக் லாலிபப்னு சொன்னீங்க? முட்டை மேல ஒரு குச்சி சொறி வச்சிருக்கு. லாலிபப்னா என்னடா, கண்டிப்பா குச்சி இருக்குல்ல. இப்ப நான் என்ன சொன்னேன், எக் லாலிபப்னு சொன்னேன். அப்ப எக்ல குச்சி இருக்கணும்ல, அதான் சொல்லி வச்சிருக்கேன். தமிழ்ல சொன்னோம்னா முட்டை குச்சின்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல அத எக் லாலிபப்னு சொல்றாங்க, அவ்வளவுதான வித்தியாசம். என்னது முட்டை குச்சா? சரிடா, இங்கிலீஷ்ல சொன்னா எக் லாலிபப், தமிழ்ல சொன்னா முட்டை குச்சி, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, அந்த பக்கம் என்னது? அதான்டா ஒரு பெசலைட்டம். அப்படி என்ன இருக்கு இந்த இதுல ஸ்பெஷல்? இப்போ இதுல பார்த்தனா அவிச்ச முட்டையை அப்படியே மாவுல முக்கி அது திரும்பவும் எண்ணெயில போட்டு பொரிச்சு அதுல குச்சி சொருவி இருக்கேன், அதான் இதோட ஸ்பெஷல். இது பேரு எக் லாலிபப் தான்டா. இதெல்லாம் அவிச்ச முட்டையில குச்சி, இதெல்லாம் அவிச்சி மாவுல முக்கி எண்ணெயில போட்ட குச்சி, அதானே? என்னடா இது குச்சி குச்சின்னு சப்பையா சொல்ற, அதுல முட்டை இருக்குல்ல, அதான்டா எக் லாலிபப். ஐயய்யய்யா, ஓ லாலிபப் சொல்ல தாங்க முடியலையா? குச்சினே சொல்லிறதுக்கு பதிலா எல்லாரும் குச்சி மிட்டாய் சொல்லுவாங்க, நீ வேணா குச்சி முட்டைன்னு சொல்லிட்டு தெரி.
என் தாய்மொழி தமிழ், அதுல சொல்றதுல எனக்கு என்ன கஷ்டம்? குச்சி முட்டை வாங்கலையோ குச்சி முட்டை, குச்சி முட்டை வாங்கலையோ குச்சி முட்டை. சரியா போச்சு போ. ஆனா இந்த அவிச்ச முட்டையில குச்சி சொருனது ஓகே, இதுக்கு வேற ஏதோ பேர் இருக்க மாதிரி எனக்கு தோணுதே. அப்படி என்னடா அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்ட? எங்க சொல்லு பார்க்கலாம். முட்டைய மாவுல முக்கி நான் டீ கடையில இதுவரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு பேரு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன பொண்ணு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. அதே முட்டை போண்டா தானே? என்ன இது, இந்த அரக்கரண்டி நம்ம ஐடியாவை அப்படியே கண்டுபிடிச்சிட்டானே. ஓஹோ, அதை இப்படியும் சொல்லலாமா? என்ன நொப்படியும் சொல்லலாமா? முட்டை போண்டாவுல குச்சி சொருவி வச்சிட்டு இதுல வேற முட்டை லாலிபப்பா உனக்கு? என்னடா இது அநியாயமா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் சிக்கன்ல குச்சி சொருவி வச்சு சிக்கன் லாலிபப் வித்தா மட்டும் பல்ல இழிச்சிக்கிட்டு வாங்கி சாப்பிடுறீங்க. அப்படி பார்க்க போனா முட்டையில குச்சி சொருவுனா அது முட்டை லாலிபப் தானே. காரணம் நல்லா கச்சிதமா தான் சொல்ற சின்ன பொண்ணு. ஆமா, ஒரு முட்டை லாலிபப் என்ன ரேட்? என்ன, ஒரு முட்டை லாலிபப் வெறும் 20 ரூபாய் தான். அடியாத்தாடி, கடையில போய் ஒரு முட்டை வாங்கினா வெறும் 7 ரூபாய் தானே. பின்ன எதுக்கு இங்க 20 ரூபாய் விக்கிற? ஆமாண்டா, பச்சை முட்டையை வாங்கி அப்படியே கடகடன்னு குடிக்க முடியுமா? அந்த முட்டையை அவிக்கிறதுக்கு ஒரு 5 ரூபாய். சரி, அப்படி கணக்கு பார்த்தாலும் 7 5 12 தானே வருது பக்கி. என்ன இவன் மரியாதை குறைச்சலா பக்கி கிக்கிங்க. இருளே இரு, உனக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டை கூட்டி சொல்றேன். கணக்கு சொல்லுடி கக்கூஸ் மண்டை. டேய் வா, என்னடா ஓவரா பேசுற? இருடா இரு, இப்ப சொல்றேன் பாரு கணக்கு கேட்டு. மிச்சம் 8 ரூபாய்க்கு கணக்கு சொல்லு. வீட்ல இருந்து அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன்ல, அதுக்கு டிக்கெட் சார்ஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 ரூபாய போடு. சரி, அப்படி பார்த்தாலும் 15 ரூபாய் தானே வருது. மிச்சம் 5 ரூபாய்க்கு கணக்கு சொல்லு. சொருவி இருக்க எனக்கு குச்சி, அது ஒண்ணு 5 ரூபாய் போதுமா? என்னது, ஒரு பல்லு குத்துற சின்ன குச்சிக்கு 5 ரூபாய் ரேட்டா? ஏன்டா சொல்ல மாட்டேன்? பெரிய பெரிய கடையெல்லாம் ஏசியை போட்டு ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் வாதம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன கடையில வேர்க்க விறுவிறுக்க வியாபாரம் பார்க்கவங்க கிட்ட தான் வந்து வாதம் பண்ணுங்க. குச்சிக்கு 5 ரூபாய்னு சொல்றது அநியாயமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. அதனால நான் 20 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன். ஆமா, அந்த முட்டை போண்டால குச்சி சொருவி வச்சிருக்கியே, அது என்ன ரேட்? டேய், நான் தான் எக்கு லாலிபப்னு டீசெண்டா பேர் வச்சிருக்கேன்ல, ஏன்டா முட்டை பொண்டால குச்சி சொருவுனேன்னு சொல்ற? சரி விடு விடு, நீ ஆசைப்படுற. சரி, இந்த முட்டை லாலிபப்புக்கு என்ன ரேட் அத சொல்லு. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய். இது முட்டை அது முட்டை தானே? அந்த மசாலாவுக்கு 5 ரூபாய் அதிகம் அநியாயமா இருக்குடி, அநியாயமா இருக்கு. டேய், மசாலாவுக்கு 1 ரூபா தான்டா. சின்ன பொண்ணே, உன் கணக்குப்படி பார்த்தாலும் மசாலாவுக்கு 1 ரூபாய். அப்ப 20 ரூபாயோட சேர்த்து 21 ரூபாய் தானே வரணும். ஏன் 25 ரூபாய் சொல்ற? ஐயா, இந்த 4 ரூபாய்க்கு ஏதாவது கணக்கு சொல்லணுமே. ஐடியா வந்துருச்சு. மிச்சம் 4 ரூபாய் இருக்குல்ல, அது ஜிஎஸ்டி. என்ன குடும்ப சார் நடக்குது இந்த நாட்டுல? ஒரு முட்டை போண்டாக்கு இல்லாம ஜிஎஸ்டி போடுறாங்க. சின்னதா விக்கிற பன்னுல பட்டர் தடவினாலே ஜிஎஸ்டி போடும்போது இவ்வளவு பெரிய முட்டையில மசாலாவை தடவி இருக்கே, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டா என்னடா தப்பு? ஆமா ஆமா, நீ சொல்றதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. 25 ரூபாய் கொடுத்தே வாங்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அனுப்புற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நான் கேட்ட கமெண்ட்ஸ்ல வீடியோ வரலையேன்னு சொல்லிட்டு உங்க வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க கேட்ட வீடியோ கண்டிப்பா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷயம் இருக்கு. பவித்ராக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பவித்ரா. கமெண்ட் பண்ணுவாங்க நேம் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். சபீனா பானு, அகிலா, தீக்ஷா, ஆனந்தி, கவிநிலவே, லட்சுமிபதி, சரவணகுமார், விஷாலி விகாஸ், மேலக்கரந்தை, குமார் கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, ரமா பிரியா, ராதிகா, மகாதேவன், செல்வம் தமிழ் செல்வம், மகிஷாலினி மதுரை, முருகன், மாரியம்மாள், கனிஷ்கா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், பொன்மதி, அஞ்சலி, கலைவாணி, ரேவதி, ஆனந்தராஜன், முகமது சலீம்.